வலிப்பு நோய்க்கு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டால் நோயை குணப்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தேசிய வலிப்பு நோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 18ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. சென்னை ராஜீவ் அரசு பொது மருத்துவமனை நரம்பியல் துறை சார்பில் வலிப்பு நோய் குறித்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திங்களன்று நடந்தது. வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், நோயை கண்டறிவதற்கான அறிகுறி, நோய் தாக்கியவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய சிகிச்சை முறை, வலிப்பு வரும்போது மேற்கொள்ள வேண்டிய முதலுதவி ஆகியன குறித்து பொதுமக்களிடம் மருத்துவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதற்கான நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் வலிப்பு நோய் சிகிச்சை பெறுபவர்களும் கலந்து கொண்டனர். ராஜீவ் அரசு பொது மருத்துவமனை டீன் கனகசபை செய்தியாளர்களிடம் பேசிய போது, வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உயரமான இடங்களில் ஏறக்கூடாது, நீச்சல் பயிற்சி செய்யக்கூடாது என்றும் முறையான சிகிச்சை மேற்கொண்டால் நோயை குணப்படுத்தலாம் என்றும் கூறினார். எபிலிப்சிக்கான விழிப்புணர்வு முகாம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தினந்தோறும் 200க்கும் மேற்பட்ட இந்த வலிப்பு நோயாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் புதுசாக வர நோயாளிகள் தினமும் 15 பேர் இந்த நோயாளி வந்துட்டு இருக்காங்க. நோயாளிகள் என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உயரத்திலே ஏறக்கூடாது, தண்ணியிலே நீச்சல் அடிக்கக்கூடாது, அது மாதிரி சில என்னென்ன வழிமுறைகளோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த நோயாளிகளுக்கு இன்னைக்கு நமது கல்லூரி மருத்துவர்கள், நரம்பியல் துறை மருத்துவர்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள். வலிப்பு நோய் உள்ள இளம்பெண்கள் திருமணம் செய்வதாலோ குழந்தை பெற்றுக் கொள்வதாலோ பிரச்சனை ஏதும் ஏற்படாது என்றும் மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.